ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தசத் ஸ்ரீ பிரம்மணே நமக. வெட்டவெளி பரம்பரையில் வந்த ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பிரிய சிஷ்யராகிய கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்களின் பூர்வ ஜென்ம சரித்திரம் தொடர்ச்சி. மானச பூஜை செய்ய வேண்டிய கிரமம். நாம் மோட்சம் அடைய பக்தி, தியான, யோக, ஞானம் என்று 4 படிகள் உண்டு. அதில் பக்தி, தியானம் இவைகளை குறித்து விவரித்து சொல்லுகின்றோம், கேளுங்கள். நாஸ்திகர்கள் தவிர மற்றவர்கள் எல்லோரும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று நினைக்கின்றார்கள். அக்கடவுளை தரிசித்து சதா காலமும் மனனம் செய்து வருவதே பக்தி. ஆதலால் எவரவர்களுக்கு எந்தெந்த பகவான் மீது பிரீத்தியோ அந்தந்த பகவானை உபாசனா மூர்த்தியாய் வழிகாட்டும் கடவுளாய் நினைத்து எந்தெந்த கோவில்களுக்கு செல்ல வேண்டுமோ அந்தந்த கோவில்களுக்கு சென்று மூலஸ்தானத்தில் இருக்கும் மூல விக்கிரகம் ஒன்றை மாத்திரம் உச்சி முதல் பாத பெருவிரல் வரையில், அதாவது சிரசில் அணிந்திருக்கும் கிரீடம், திரிசூரணம் அல்லது விபூதி, சந்தனம், ஆடை, ஆபரணங்கள் முதலானவைகளை எல்லாம் நன்றாய் திருஷ்டித்து பார்த்து அவ்வுருவத்தை இருதயத்தில் நிறுத்த வேண்டும். இவ்வாறு நிறுத்திய பின் வீட்டுக்கு சென்று சப்தங்கள் கேளாத ஒரு இருட்டு அறையில் வடக்கு முகமாய் பெரிய மனையை அமைத்து அதன் மேல் அமர வேண்டும். வெள்ளை வஸ்திரம் அடித்து விரித்து வாசனை வஸ்துகளை வைத்து கதவை சாற்றி தாழ் போட்டு முன் அமைத்து வைத்த ஆசனத்தின் மீது வடக்கு முகமாய் பத்மாசனத்திலாவது அல்லது சித்தாசனத்தாவலாவது உட்கார்ந்து இடுப்பு கூன் வளையாமல் சித்திர பதுமை போல் சின் முத்திரையை பிடித்து கண்களை மூடி கோவிலில் முன் தரிசித்த மூல விக்கிரகத்தை மனதினால் நினைத்தவுடன் அது இருதயத்தில் வந்து நிற்கும். அப்போது அதை உள்ளேயே மன கண்ணால் பார்த்து இதனடியில் சொல்ல போகும் சிவாஸ்தோத்திர சத நாமங்களால் அர்ச்சனை செய்து அடியில் சொல்வது போல் அநேக பிரசாத பக்ஷண பல வர்க்கங்களால் விநியோகம் காட்ட வேண்டும். இந்நூல் ஆசிரியர் சரித்திரம். ஓ சகோதரி, ஓ சகோதரர்களே, ஒரு பகவானை இருதயத்தில் நிறுத்தி மானச பூஜை செய்ய வேண்டும் என்று இதற்கு முன் சொல்லி இருக்கின்றோம். ஆதலால் சிவன் என்றும் விஷ்ணுவென்றும் வேத புத்தி இல்லாதவர்கள் எல்லோரும் இதில் காட்டியிருக்கும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆகையாலும் அல்லது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரி ஆகையாலும் நன்றாய் திருஷ்டித்து பார்த்து முடிந்தவுடன் ஒரு இருட்டு ஏகாந்தமான அறையில் வாசனை வஸ்துகளை வைத்து பெரிய மனையின் மீது அமர்ந்து வடக்கு முகமாய் சித்தாசனத்துடன் உட்கார்ந்து இடுப்பு கூன் வளையாமல் சித்திர பதுமை போல அசைவற்று நின்று சின்முத்திரையை விரல்களால் பிடித்து இதற்கு முன் கண்கள் மூலமாய் தரிசித்த ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அல்லது ஸ்ரீ ஏகாம்பரீஸ்வரர் இவ்விருவர்களில் எவரையாவது ஒருவரை உபாசனா மூர்த்தியாய் வழிகாட்டும் கடவுளாய் எண்ணி இருதயத்தில் நினைத்தவுடன் அவ்வுருவம் அங்கு வந்து நிற்கும். அவ்வுருவத்தை உள்முகமாகவே மனக்கண்ணால் பார்த்து வர வேண்டும். அடியேன் 12 வயதில் ஸ்ரீ காஞ்சி மாநகரில் உள்ள பச்சையப்பன் பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு நாள் காஞ்சியில் உள்ள எல்லா கோவில்களையும் பார்க்க வேண்டும் என்று எண்ணம் உண்டாகி ஸ்ரீ காஞ்சிவரத, ஸ்ரீ நரசிங்க, ஸ்ரீ உலகளந்த பெருமாள், ஸ்ரீ பச்சை வெண்ண, ஸ்ரீ வைகுண்ட பெருமாள், ஸ்ரீ காமாட்சி அம்மன், ஸ்ரீ கச்சாலநாதர், ஸ்ரீ சுப்பிரமணிய, ஸ்ரீ சப்பானி பிள்ளை எதிரில் இருக்கும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் முதலிய கோவில்களுக்கு சென்று அங்குள்ள மூல விக்கிரகங்களை தரிசித்து வீடு சேர்ந்து இரவு போஜனம் உண்டு சயனித்து, ஆகா, இது என்ன ஆச்சரியம்! பகவானுக்கு இத்தனை ரூபங்களும் உண்டா? அவன் ஒரே ரூபமாக அல்லவா இருக்க வேண்டும்? அப்படி இராமல் ஒன்று பெரியதாயும் ஒன்று சிறியதாயும் ஒன்று குட்டையாயும் ஒன்று உயரமாயும் மற்றொன்று பயங்கர கோர ரூபமுடையதாயும் இருக்கின்றனவே என்று வெகு நேரம் வரையில் ஆலோசித்து பிறகு ஓர் எண்ணம் தோன்றிற்று. அதாவது, நாம் சிவகுலத்தில் பிறந்ததனால் சிவனையே பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதிகாலையில் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சன்னதிக்கு சென்று அங்கு குருக்கள் எவ்வாறு பூஜை செய்கின்றார்களோ அதை பார்த்து அதுபோல் நாமும் மனதினால் பூஜை செய்யலாம் என்று நினைத்து நித்திரை செய்து அதிகாலையில் எழுந்து நித்திய கடனை முடித்து ஸ்ரீ ஏகாம்பரநாதர் ஆலயத்திற்கு சென்று மூலஸ்தானத்தினிடம் நின்றிருந்த போது கோவில் குருக்கள் வந்து மூலஸ்தான கதவை திறந்து ஸ்ரீ ஏகாம்பரநாதருக்கு முன்னால் அணிந்திருந்த பூணூல், ஆடை முதலானவைகளை களைந்து ஸ்ரீ ஏகாம்பரநாதர் மணல் லிங்க பாவனை ஆதலால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யாமல் ஆவடையாருக்கு மாத்திரம் அபிஷேகம் செய்து மறுபடியும் ஸ்ரீ ஏகாம்பரநாதரை அலங்கரித்து வில்வத்தால்
அர்ச்சனை செய்து தூப தீப நைவேத்தியங்கள் காட்டினார். இவைகளெல்லாம் அடியேன் நன்றாய் பார்த்து முடித்தவுடன் வீடு சென்று அன்று முதல் ஸ்ரீ ஏகாம்பரநாதரை உபாசன மூர்த்தியாக கொண்டு மானச பூஜை செய்து வந்தனன். ஐயா, அடியேன் 1877 வருடம் ஸ்ரீ காஞ்சி பச்சையப்பன் பள்ளியில் வசிக்கும் காலத்தில் 12 வயதுடைய சிறுவன் ஆதலால் எவர்களிடமும் உபதேசம் பெறாமல் தனக்கு தானாகவே செய்து வந்த மானச பூஜையை இதனடியில் சொல்லுகின்றோம், கேளுங்கள். வீட்டில் பூஜை அறையில் மான்தோல் ஆசனமுடைய மனையின் மீது அடியேன் வடக்கு முகமாக உட்கார்ந்து கண்களை மூடி அசைவர நின்று சின் முத்திரையை பிடித்து பிறகு அடியேனுடைய இருதயத்தில் 4 பக்கங்களிலும் மிகவும் பெரிய தங்க மதில் சுவர்கள் மனதினால் நினைத்து கட்டி முடித்து அந்த மதில் சுவருக்கு கிழக்கு முகமாய் 11 தங்க கலசங்களுடைய பெரிய தங்க கோபுரமும் மனதினால் சிருஷ்டி செய்து மூலஸ்தான கோவிலுக்காக அதன் மத்தியில் 8 அடி உத்தளவு வைத்து அதை சுற்றிலும் 4 பக்கம் தங்க சுவர்களை கட்டி மூலஸ்தானத்தின் மேல் நெல்லிக்கனி வட்டமாய் தங்கத்தினால் கோபுரம் கட்டி அதற்கு மேல் ஏக தங்க கலசம் மனதினால் சங்கல்பித்து வைத்து முடிந்தவுடன் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரை எழுந்தருள செய்ய 2 அடி உயரத்தில் நவரத்னங்கள் இழைத்த மேடையை மனதினால் சிருஷ்டி செய்து கட்டி முடித்து அதன் புறமாய் விநியோக பிரசாதங்களையெல்லாம் வைக்க 2 அடி உயரமும் 6 அடி நீளமும் 1.5 அடி அகலமும் உள்ள ஒரு தங்க பலகையும் சுவாமிக்கு எதிரே 2 மாணிக்க குத்து விளக்குகளையும் மனதினால் சிருஷ்டி செய்து முடித்து வைத்து பிறகு மூலவர் சன்னிதானத்திற்கு வெங்கல மணிகளுடைய 2 தங்க ரக்கை கதவுகளையும் மனதில் நினைத்து அதை வாசற்படிகளில் கோர்த்து மாணிக்கம் தங்கம் முதலானவைகளால் கோவில் வேலையை மனதினால் சிருஷ்டி செய்து கட்டி பூர்த்தி செய்து பிறகு மூலஸ்தானத்திற்கு கிழக்கு முகமாய் ஒரு பெரிய மடப்பள்ளி தங்கத்தினால் கட்டி முடித்து அதில் மிகவும் திவ்யமான பச்சரிசி பயிறு மிளகு ஜீரகம் கடுகு உப்பு மிளகாய் புளி காய் பதார்த்தங்கள் காயம் சிரேஷ்டமான காமதேனுவு நெய் பால் தயிர் வெண்ணெய் கற்கண்டு குங்குமம் பூ பச்சை கற்பூரம் கடலைமா கோதுமைமா உளுந்த பருப்பு முன் சொல்ல போகும் பல தினுசுகளும் உரல் உலக்கை அம்மி துடப்பம் முரம் முதலானவைகளும் தங்க பாத்திரம் இவைகளையெல்லாம் தங்க மடைய பள்ளிக்குள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய தங்க பானையில் இருக்க வேண்டும் என்று மனதினால் நினைத்தவுடன் அதுபோல் அங்கு காணப்பட்டது. பிறகு கோவில் மதில் சுவர்களுக்கு மத்தியில் இருக்கும் வெளியில் மூலஸ்தானத்திற்கு பின்புறம் நவரத்தனங்கள் இழைத்த 10 படிகளுடைய ஒரு திருக்குளம் மனதினால் நினைத்து கட்டி முடித்து அதில் கங்கை 6 படிகள் வரையில் வர வேண்டும் என்று மனதினால் நினைத்தவுடன் கங்கை அதுபோல் வந்து நின்றனள். பிறகு அவ்வாலயத்திற்குள் ஓரிடம் குறிப்பிட்டு அங்கு தேவலோகத்தில் உள்ள மிகவும் சிரேஷ்டமான வாசனையுடைய பாரிஜாத புஷ்ப நந்தவனத்தை விட மிகவும் சிரேஷ்டமான நந்தவனமும் செழிப்பாய் தாழ்ந்த வில்வ மரங்களும் உண்டாக வேண்டும் என்று மனதினால் நினைத்தவுடன் யாம் குறித்த இடத்தில் அதுபோல் அங்கு உண்டாயிற்று. பிறகு முன் இருதயத்தில் மூலஸ்தானத்தில் நவரத்தனங்களால் கட்டி வைத்த தங்க மேடையின் மீது அடியேனுடைய உபாசனா மூர்த்தியாகிய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரை எழுந்தருள செய்து அங்கு அமைத்து வைத்த மாணிக்க குத்து விளக்குகளை மனதினால் ஏற்றி பிறகு 10 பிராமணர்களுக்கு பெயர் வைத்து மனதில் நினைத்தவுடன் அவர்கள் எல்லோரும் அடியேன் எதிரில் பயாஸ்கோப்பில் படங்கள் வந்து வாய் பேசாமல் நிற்பது போல் நின்றார்கள். அவர்களில் 5 பேரை தங்க மட பெல்லிக்குள் சென்று அங்கு சேகரித்து வைத்திருக்கும் அமுதுபடி முதலாகிய சாம கிரியைகளினால் ஈஸ்வர ஆராதனைக்கு திவ்யமான சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் மிளகு பொங்கல் கதம்பம் புளியோதரை தத்யோதனம் முதலாகிய பிரசாதங்களும் தேன்குழல் அப்பம் வடை நெய் தோசை புட்டு நெய்யப்பம் பாயாசம் முதலாகிய பக்ஷணங்களும் தோல் சீவிய மல்கோவா பேனிஷா தில் பசந்து காதர் பசந்து முதலாகிய மாங்கனிகளும் செவ்வாழை பச்சை வாழை பலா சாத்துக்குடி கமலா அத்தி மாதுளம் முதலாகிய பழ வர்க்கங்களை தங்க தட்டில் திருத்தி வைத்து காமதேனுவின் பாலில் கற்கண்டு குங்குமப்பூ பச்சை கற்பூரம் முதலானவைகளை சேர்த்து 7 படிய சுண்ட காய்ச்சி பெரிய தங்க கிண்ணத்தில் விட்டு வாசனை கற்கண்டுகளால் வெண்ணெய் கலந்து தங்க கிண்ணத்தில் வைத்து
ஏடுபடிந்த காமதேனுவின் கட்டி தயிரும் தங்க கிண்ணத்தில் விட்டு அதை சீக்கிரமாய் தயார் செய்து விநியோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மனதினால் நினைத்தவுடன் அவர்கள் 5 பேரும் தயார் செய்ய மடப்பள்ளிக்குள் சென்று விட்டார்கள். பிறகு மற்ற 5 பெயர்களில் 3 நந்தவனத்திற்கு சென்று வில்வ புஷ்பங்களை குடலைகளில் கொண்டு வர வேண்டும் என்று மனதினால் நினைத்தவுடன் அவர்கள் நந்தவனம் சென்று விட்டார்கள். பிறகு மற்ற 2 மூலஸ்தானத்திலுள்ள ஸ்ரீ ஏகாம்பரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய அழைத்து சென்று அங்கு மாணிக்க குத்து விளக்குகளின் பிரகாசத்தினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அடியனுடைய ஆண்டவனாகி ஸ்ரீ ஏகாம்பரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் அவர்கள் 2 ஒரு பிராமணர் அபிஷேகம் செய்ய நின்றார். மற்றொரு பிராமணர் அபிஷேகத்திற்கு தைலம் கொடுக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் அங்கு தங்கத்தின் கிண்ணத்தில் தைலம் இருக்கும். அவர் அதை எடுத்து கொடுக்க நின்ற பிராமணர் வாங்கி லிங்கத்திற்கு தைல காப்பு அணைந்து அபிஷேகம் செய்து முடிப்பார். பிறகு தேவலோகத்தில் உள்ள காமதேனுவின் பாலை தங்க குடத்தில் எடுத்து கொடுப்பதாய் மனதில் நினைத்தவுடன் பால் அங்கு தங்க குடத்தில் இருக்கும். அதை அந்த பிராமணர் எடுத்து அபிஷேகம் செய்ய நின்ற பிராமணரிடம் கொடுப்பார். அவர் அதை வாங்கி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சிரசில் மிகவும் நிதானமாய் 2 நிமிடங்கள் வரையில் கொட்டிக்கொண்டே இருப்பார். அப்போது ஸ்ரீ ஏகாம்பரநாதர் காமதேனுவின் பாலால் மூடப்படுவார். அது முடிந்தவுடன் திருக்குளத்தில் உள்ள கங்கையால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் அக்கங்கை அங்கு தங்க குடத்தில் இருக்கும். அதை அப்பிராமணர் எடுத்து கொடுத்தவுடன் அபிஷேகம் செய்யும் பிராமணர் பெற்று ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சிரசில் கொட்ட அக்கங்கை லிங்க ஆவடையார்களில் உள்ள பால் யாவையும் எடுத்துக்கொண்டு போய் சூச்சிற்கு வெளியில் இருக்கும் தொட்டில் தங்க சிங்க வாயின் வழியாய் கொண்டு போய் சேர்ப்பிக்கும். அதுபோல் தயிர், நெய், தேன், இளநீர், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர் முதலானவைகளினால் அபிஷேகம் செய்ய மனதில் நினைத்தவுடன் அவர்கள் அதுபோல் செய்வார்கள். அப்போது அடியேன் ஈஸ்வரருக்கு எதிரில் உள்முகமாய் மணக்கையை குவித்து நின்று ஒவ்வொரு அபிஷேகமும் மிகவும் பக்தியுடன் பார்ப்பதுண்டு. பிறகு லிங்கம், ஆவடையார் இவைகளை மிகவும் உயர்ந்த வெண்மை பட்டு பீதாம்பரத்தினால் ஒன்ற நினைத்தவுடன் அவர்கள் அதுபோல் செய்வார்கள். பிறகு 20 முழம் நீளம் 3 முழம் அகலமுள்ள ஓர் உயர்ந்த வெண்மை பீதாம்பரம் ஆவடையாருக்கு சாற்ற மனதில் நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் அதுபோல் சாட்சி முடிந்தவுடன் 3 இலைகளை உடைய மாணிக்கம் இழைத்த தங்க பூணூல் தரிக்கும்படி நினைத்து சிரசின் மேல் மிகவும் உயர்ந்த ரோஜா புஷ்பம் சாற்ற சங்கல்பித்த மாத்திரத்தில் அப்பிராமணர் அதுபோல் செய்வார். ஸ்ரீ ஏகாம்பரநாதரை மானச பூஜையில் அலங்கரித்த பூணூல் ரோஜா புஷ்பங்களை பார்க்க வேண்டுமானால் ஜீவ பிரம்மிக்க வேதாந்த ரகசியத்தில் மனோலயத்தால் சகலமும் சித்தி அடைதல் சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்கள் என்பதில் காட்டியிருக்கும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் படத்தில் காணலாம். யாம் இவ்வாறு மானச பூஜை செய்து வந்தபடியால் அடியேனுடைய உபாசனா மூர்த்தியாகிய ஸ்ரீ ஏகாம்பரநாதரை அடியேன் எழுதிய நூலில் காட்ட நேரிட்டது. இவ்வாறு அலங்கரித்த பின் நந்தவனத்தில் எடுத்து வைத்திருக்கும் வில்வ புஷ்ப குடலை 3 கொண்டு வர வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் அவர்கள் அதுபோல் கொண்டு வந்து வைத்து பின் மறுபடியும் வில்வ குடலை கொண்டு வர நந்தவனத்திற்கு போகும்படி மனதில் நினைத்தவுடன் அவர்கள் அதுபோல் சென்று விடுவார்கள். பிறகு அர்ச்சகர் வில்வ குடலை இடது கையில் பிடித்து வலது கையால் வில்வம் எடுத்து அர்ச்சனை செய்யும் பாவனை மனதில் நினைத்த மாத்திரத்தில் அவர் அதுபோல் செய்து வில்வம் முடியும் சமயத்தில் மறுபடியும் நந்தவனத்தில் இருக்கும் புஷ்ப குடல்களை கொண்டு வர வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் நந்தவனத்தில் உள்ள 3 மிகவும் சீக்கிரமாய் புஷ்ப குடல்களை கொண்டு வருவார்கள். பிறகு அர்ச்சனை முடிவதற்குள் நந்தவனத்தில் இருந்து வந்த 3 பிராமணர்களையும் மடப்பள்ளியில் உள்ள 5 பிராமணர்களையும் விநியோகம் கொண்டு வர வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் அவர்கள் யாவரும் அதுபோல் மிகவும் சீக்கிரமாய் விநியோகம் கொண்டு வந்து மூலஸ்தானத்தில் அமைத்து வைத்த தங்க பலகையின் மீது வைத்து விடுவார்கள். பிறகு குருக்கள் அர்ச்சனையை முடித்த பின் மற்ற பிராமணர் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், மிளகு பொங்கல், கதம்பம், புளியோதரை, தத்தியோதனம், தேன்குழல், அப்பம், வடை, நெய் தோசை, புட்டு, நெய்யப்பம், பாயசம் முதலானவைகளில் உள்ள தங்க தட்டு தங்க கிண்ணங்களை ஒவ்வொன்றாய் எடுத்து கொடுக்கும்படி மனதில் நினைத்த மாத்திரம் அப்பிராமணர் அதுபோல் எடுத்து குருக்களிடம் கொடுப்பார். அவர் அதை வாங்கி இடது கையில் தட்டை பிடித்து மகா விநியோகம் ஈசுவான் ஆகிரகிக்கும்படி இழுக்கும்படி வலதுகையால் காட்டுவார். பிறகு மல்கோவா, வேனிஷா, தில் பசந்து, காதர் பசந்து, செவ்வாழை, பேவாழை, பச்சை வாழை, பலா, சாத்துக்குடி, கமலா, அத்தி மாதளம் முதலிய பல தினுசுகள் வேறாயுள்ள தங்க தட்டுகளை எடுத்து கொடுக்க மற்ற பிராமணர் அதை வாங்கி விநியோகம் காட்டுவார்.
பிறகு சீனி கற்கண்டுடன் 7 படிய காய்ச்சிய காமதேனுவின் தயிர் கற்கண்டு வாசனைகளுடன் கலந்த வெண்ணெய் முதலானவைகளை ஆராதித்து முடித்தவுடன் 3 நவரத்தனங்கள் இழைத்த வட்டில்களில் உள்ள தீர்த்தம் தங்க உத்தராணியில் எடுத்து அதை பகவான் ஆவாகனம் செய்யும்படி காட்டி முடித்தவுடன் தூப தீப ஆராதனைகளை முடித்து பிறகு அடியேனுக்கு விபூதி கொடுத்து சிறிது பிரசாதங்கள் தங்கத்தட்டில் வைத்து அடியேனுக்கு தந்து மிகுதி பிரசாதங்களை 10 பிராமணர்களும் பெற்று தங்க கதவை சாற்றி தாழ் போட்டு சாவி அடியேனிடம் கொடுத்து அவர்கள் இருப்பிடம் போய் சேர வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் அவர்கள் அதுபோல் செய்து சாவியை அடியேனிடம் கொடுத்து சென்று விடுவார்கள். பிறகு அடியேனுக்கு கொடுத்த பிரசாதம் திருக்குலத்தினிடம் கொண்டு போய் படியின் மீது உட்கார்ந்து சிறிது புஜித்து தீர்த்தம் சாப்பிட்டு மிகுதி பிரசாதம் அடியேனுடைய தாயிற்கு கொண்டு போய் கொடுப்பதாய் நினைப்பதும் உண்டு. உன் மனையின் மீது உட்கார்ந்து கண்களை மூடினது முதல் குளத்துப்படியில் உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்டு வெளிவரும் வரையில் கண்களை திறப்பதில்லை. பிறகு கண்களை திறந்து அறையிலிருந்து வெளிவந்து போஜனம் உண்டு அடியேனுடைய காரியங்களை பார்ப்பது உண்டு. பிறகு மாலையில் பூஜை அறைக்குள் சென்று கதவை தாழ் போட்டு மனையின் மீது உட்கார்ந்து சின்முத்திரையை பிடித்து கண்களை மூடி முன் பிராமணர்களை மனதில் நினைத்தவுடன் அவர்கள் உடனே எதிரல் வந்து நிற்பார்கள். அப்போது குருக்களிடம் கோவில் சாவியை கொடுக்க அவர் அதை பெற்று திவ்யமான வெண்கல மணிகளையுடைய தங்க கதவை திறப்பார். திறந்தவுடன் அது கல் என்னும் சப்தத்துடன் கேட்கும். திறந்த பின் அந்த 5 பிராமணர்கள் மடப்பள்ளிக்குள் சென்று தளிகை செய்ய வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் அதுபோல் மடப்பள்ளிக்கு சென்று தளிகை செய்ய ஆரம்பிப்பார்கள். மற்ற 5 பிராமணர்கள் காலையில் அர்ச்சனை செய்த வில்வ புஷ்பங்களை எல்லாம் களைந்து எடுத்து தங்க கோடைகளில் கொண்டு போய் வெளியில் சேர்த்து மூலஸ்தானம் சுத்தி செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் அதுபோல் செய்வார்கள். இவையெல்லாம் முடிந்தவுடன் மூவர் வில்வம் எடுக்க நந்தவனத்திற்கு போக வேண்டும் என்று மனதில் நினைத்தவுடன் அவர்கள் அதுபோல் நந்தவனத்திற்கு சென்று விடுவார்கள். மற்ற இருவர்களை ஸ்ரீ ஏகாம்பரீஸ்வரர் மீதிருக்கும் ஆடை ஆபரணங்களை களையும் பாவனையை மனதில் நினைத்த மாத்திரத்தில் அங்கு அதுபோல் செய்வார்கள். காலை அவரவர்களுக்கு என்னென்ன கட்டளையிட்டோமோ அதுபோல் அவர்களை கொண்டு 12 வருடங்கள் காலை மாலைகளில் தவறாமல் மானச பூஜை நடத்தி வந்தது. இப்படிப்பட்ட திவ்யமான மானச பூஜையை விட்டு திருப்பதி மலைக்கு சென்று மூலஸ்தானத்தில் இருக்கும் கோவிந்தனை சேவிக்க போகும்போது வாசற்படியினிடம் பணம் பரிசு பெரும் பொழி போல் காத்திருக்கும் ஜீவ காருண்யம் இல்லாத குரூரமான மிருகபுக்தியுடைய சேவகன் கையில் இருக்கும் தோளால் மண்டை பிளக்கும்படி அடிபட்டு ஓட வேண்டியது ஏன்? உலகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் இழுக்கும்படியான சக்தி அந்த திருப்பதி மலை கோவிந்தனுக்கு எங்கிருந்து உண்டாயிற்று என்றாள். ஆதி சங்கராச்சாரியார் மானுட ஜனங்களை எல்லாம் ஆக்கர்ஷிக்கும் இழுக்கும்படியான சக்கரம் தங்க தகட்டில் எழுதி அந்த கோவிந்தன் கீழ் வைத்து அஷ்டபந்தனம் செய்தபடியால் அந்த சக்கரத்தின் மகிமையால் ஜனங்களை திருப்பதி மலைக்கு இழுக்கின்றது. கோவிந்தன் கீழ் இருக்கும் சக்கரம் எடுத்து மற்றொரு விக்கிரகத்தின் கீழ் வைத்தால் அதன் மகிமை அந்த விக்கிரகத்தினிடம் நடக்குமே ஒழிய திருப்பதி கோவிந்தனிடம் நடக்க மாட்டாது. முன் ஆசிரமத்தில் அடியேனுடைய பந்துக்களில் யாவரேனும் அடியேனை பலவந்தமாய் கோவில்களுக்கு அழைத்து சென்று அங்குள்ள விக்கிரகங்களுக்கு கற்பூர ஆராதனை செய்வித்த போதிலும் அந்த பகவான் ரூபத்தை பாராமல் கண்களை மூடி அடியேன் இருதயத்தில் இருக்கும் ஸ்ரீ ஏகாம்பரநாதரை மணக்கண்ணால் பார்த்து மணக்கையால் கும்பிடுவது வழக்கம். பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்னும் பஞ்சபூத்தங்களினால் உண்டாகிய அடியேனுடைய கையை குவித்து கும்பிடுவதில்லை. முன் சொல்லியது போல் 12 வருடங்கள் மானச பூஜை செய்து முடித்தவுடன் 13ஆம் வருடம் ஒரு பெரியவர் அடியேன் கிரகத்திற்கு வந்து குதிரை போட்டாத அடியேனுடைய கோச்சு வண்டியில் அவர் ஏறி அடியேனை வண்டிக்குள் வரும்படி கூப்பிட்டார். அடியேன் வண்டிக்குள் சென்றவுடன் வண்டி ஜன்னல் கதவுகளையெல்லாம் அவர் சாற்றி நீ என்ன செய்கின்றாய் என்று கேட்டனர். வியாபாரம் செய்கின்றேன் என்று சொல்ல நான் அதை கேட்கவில்லை, நீ எந்த தேவதையை பூஜை செய்து வருகின்றாய் என்று கேட்டனர். அப்போது 12 வருடங்களாய் செய்து வந்த முன் சொல்லிய மானச பூஜை யாவும் அவரிடம் சொல்ல அதற்கு அவர் திடுக்கிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு மூக்கின் மீது ஆள்காட்டும் விரலை வைத்து புன்சிரிப்பாய் சிரித்து நீ பூர்வ ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் செய்தவன் ஆதலால் யாருக்கும் தெரிய வராது இவ்வித ஈஸ்வர பக்தி செய்ய தனக்கு தானாகவே உதித்தது. நீ 2 படிகளை கடந்தாய். இப்போது உனக்கு யோக சாதனமாகி 3ஆம் படியை உபதேசிக்கின்றேன். அதுபோல் செய்து வருவாயாகில் 4ஆம் படியாகிய ஞான வீட்டை அடைவாய் என்று சொல்லி உடல் பொருள் ஆவியும் 3ம் தத்தம் செய்து கொண்டு
அஸ்தமஸ்தக சயோகம் செய்து வலது இடது நாசிகளிலும் 2 நாசியிலும் ரேஷக பூரக கும்பங்களை செய்து காட்டி அதே போல அடியேனையும் செய்ய சொல்லி 10 நிமிஷத்திற்குள் பிராணாயாமம் செய்ய கற்றுக் கொடுத்து இதுபோல் நீ காலை பகல் மாலைகளில் செய்து வர வேண்டுமே ஒழிய முன் மானச பூஜையாய் செய்து வந்த ஏகாபரனை பூஜை செய்ய வேண்டாம். இந்த ரேசக பூரக கும்பகங்களே பிராணாயாமம் என்று சொல்லப்படும். இது நீ முன் செய்து வந்த மானச பூஜையை விட மிகவும் சிரேஷ்டமானது. ஆதலால் நீ மானச பூஜையை கனவிலும் நினைக்க வேண்டாம். வலது நாசியில் ரேசக பூரக கும்பகங்கள் செய்து முடிந்த பின் எந்த எண்ணங்களும் இல்லாமல் 5 நிமிடங்கள் சிரமம் தீர நிஷ்டையில் சும்மா இருந்து சிரமம் தீர்ந்த பின் இடது நாசியில் செய்ய வேண்டும் என்று பிராணாயாமம் செய்ய மிகவும் சுருக்கமாய் காட்டி கொடுத்து சுவாசம் கும்பகத்தில் அநேக 1000 என்னும் வரையில் நிறுத்த பழகி வருவாயாகில் சிறிது வருடங்களுக்கெல்லாம் உனக்கு யோகம் பழுத்து தானாய் நின்று விடுவாய். ஆதலால் உனக்கு இன்று பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் என்று ஞான பெயர் கொடுத்தோம் என்று சொல்லி தான் போக பிரயத்தனப்பட்டார். அப்போது நீங்கள் எந்த பரம்பரையில் சேர்ந்தவர்கள், உமது நாம தேயம் என்ன என்று கேட்டதற்கு நமது பரம்பரையோ வெட்டவெளி பரம்பரை, இவனது நாம தேயமோ நித்யானந்தன் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி உடனே வண்டியிலிருந்து எழுந்து கதவை திறந்து தாம் நடக்க ஆரம்பித்தார். அவரை அங்கு சற்று தங்க செய்து வீட்டிற்கு சென்று குரு காணிக்கை கொடுக்க தொகை கொண்டு வந்து குரு தட்சணை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கை நீட்டியவுடன் அவர் அதை பெற்றுக்கொள்ளாமல், அப்பா, குருக்களில் காரியகுரு காரணகுரு என்று 2 குருக்கள் உண்டு. காரியகுரு எப்படிப்பட்டவர் என்றால் அங்கங்கு சென்று எதையோ ஒரு மந்திரம் உபதேசித்து காணிக்கை பெற்று சென்று மறுபடியும் பிரதி வருஷம் அவர்களிடம் சென்று குடும்ப சேம லாபங்களை விசாரித்து 2 நாள் அவர்களிடம் இருந்து காணிக்கை பெற்று செல்வதுண்டு. காரண குருவோ அப்படிப்பட்டவன் அல்ல. பரிபக்குவம் அடைந்த ஜீவர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அங்கங்கு சென்று அவர்களிடம் யாதொரு காணிக்கையும் பெறாமலும் மறுபடியும் அவர்களிடம் வராமலும் சென்று விடுவார்கள். உபதேசம் செய்து காணிக்கை பெற்றால் ஈஸ்வரனை விற்பனை செய்தவர்கள் ஆவார்கள். உனக்கு உபதேசம் செய்ய வந்ததே ஒழிய ஈஸ்வரனை விற்பனை செய்து போவதற்கு அல்ல என்று சொல்லி பிக்ஷையும் எடுத்துக்கொள்ளாமல் சென்று விட்டார். அவரை அந்நாள் முதல் இந்நாள் வரையில் கண்டிலேன். இவர் ரேசக பூரக கும்பங்களை உபதேசித்து சென்ற பிறகு அதை அப்பியசிக்க அறைக்குள் சென்று ஆசனத்தின் மீது உட்கார்ந்து கண்களை மூடினவுடன் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரை அடியேன் மனதில் நினையா முன்னமே வந்து இருதயத்தில் நின்று விடுவார். அப்போது ஐயோ, இவரை 12 வருடங்களாய் பூஜித்து வந்து இப்பொழுது பூஜிக்காமல் எப்படி விட்டு விடலாம் என்று நினைத்து மானச பூஜை மிகவும் சுருக்கமாய் முடித்து விடலாம் என்று நினைத்து அதுபோல் சீக்கிரம் முடித்து பிறகு ரேசக பூரக கும்பகங்களை செய்வதுண்டு. பிராணாயாமம் செய்ய கண்களை மூடினவுடன் ஸ்ரீ ஏகாம்பரநாதரை நினையா முன்னமே இருதயத்தில் வந்து நின்று பிராணாயாமம் செய்ய விடாமல் 1 வருஷ காலம் வரையில் தொந்தரவை கொடுத்து பிறகு மறைந்து விட்டார். பிராணாயாமம் உபதேசம் பெற்ற பிறகு மானச பூஜை எவ்வளவு சீக்கிரம் செய்து முடித்த போதிலும் 1 மணி நேரம் செல்லும். இப்படிப்பட்ட பூஜை வேளையில் மனம் வெளியில் ஓட அவகாசம் இருக்குமா? அதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஸ்ரீ ஏகாம்பரநாதர் மறைந்த பின் யோகாபியாசம் செய்யும் போது சுவாசம் வெளிவிடாமல் கர்ப்பத்தில் அதிக நேரம் நிறுத்த பழகி வந்த போது பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியத்தில் இந்நூலாசிரியருக்கு உண்டாகிய தேகபாதை என்னும் அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஸ்ரீகாம்பரேஸ்வரர் இந்நூலாசிரியனுக்கு பால்யத்தில் உபாசனா மூர்த்தியாய் இருந்தபடியால் சிற்பியை சென்னையில் இருக்கும் காஞ்சிபுரம் அழைத்து சென்று ஸ்ரீ ஏகாம்பரநாதரை காட்டி அவ்வுருவம் போல் லிங்கம் செய்வித்து அதை படம் பிடித்து இந்நூலில் காட்டியிருக்கின்றது. இந்த லிங்கம் கடப்பையில் அடியனுடைய ஆசிரமத்தில் நிர்விகல்ப சமாதி நிஷ்டை செய்யும் குகை சமீபமாய் வைக்கப்பட்டிருக்கின்றது. மாயையால் மூடப்பட்ட அடியனுடைய ஜீவன் பூர்வ ஜென்மத்தில்
கிறிஸ்து சரீரம் எடுத்து இயேசுநாதர் ஒருவரே இருக்கின்றார் என்று அங்கங்கு சென்று உபன்யாசம் செய்து வந்ததனால் அந்த ஜென்ம வாசனையினால் இந்த ஜென்மத்தில் 12 வயது முதல் ஒரே கடவுளை தியானித்து வந்த யோக சித்தி பெற்று பகவான் ஒருவனே அநேக ரூபங்களை எடுக்கிறார் என்று ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியத்தில் சம்சார வாசனை வாசனா திரயங்கள் என்பதில் உபனிஷத்து பகவத்கீதை இவைகளினால் திருஷ்டாந்தமாய் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஆதலால் இந்த ஜீவன் பூர்வ ஜென்மத்தில் கிறிஸ்து சரீரத்தையும் இந்த ஜென்மத்தில் துளுவ வேளாள சரீரத்தையும் அடைந்திருக்கின்றது. இனியாம் நிர்விகல்ப சமாதி நிஷ்டை செய்ய செல்ல போகும் குகை வாசற்படி 2 பக்கங்களிலும் 5 அடி உயரத்தில் சிவ விஷ்ணு ரூபங்களுடன் 2 துவாபர பாலகர்களை மேற்படி குகை வாசற்படிக்கு மேல் முகமதியர்களுக்கு கடவுளாய் இருக்கும் 3ஆம் படி சந்திரனையும் கிறிஸ்தவர்களுக்கு கடவுளாய் இருக்கும் இயேசுநாதரையும் சிலைகளால் செய்து வைக்கப்படும். குகைக்கு வலதுகைப்புறம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் இறந்தலில் செய்யப்படும். பூர்வ ஜென்மத்தில் அடியேன் கிறிஸ்து ஜென்மம் எடுத்ததை யோக திருஷ்டியில் பார்த்த போதிலும் அதை வெளியிடலாகாது என்பதற்கு யோக தத்துவோபனிஷத் இங்கு திருஷ்டாந்தமாய் எடுத்து சொல்லுகின்றோம். யோக தத்துவோபனிஷத் யாம மாத்திரம் பிரதிநிதம் யோகி யத்னாத் தாந்திரிதஹ யதா வா சித்த சாமர்த்தியம் ஜாயத்தே யோகினோ த்ருவம். யோகியானவன் சோம்பல் இல்லாமல் பிரதிதனம் சுவாசம் ஒரு நாளிகை வெளிவிடாமல் நிறுத்தினால் அவனுக்கு அநேக சாமர்த்தியங்கள் உண்டாகும். அன்றியும் தூரத்தில் உள்ள சப்தங்களை கேட்கவும் வஸ்துக்களை பார்க்கவும் க்ஷணத்திற்குள் தூர பிரயாணம் செல்லவும் இஷ்டமான ரூபங்களை தரிக்கவும் தன்னை இதரர்கள் அறிந்து கொள்ளக்கூடாத சக்தியும் உண்டாகும். இப்படிப்பட்ட யோகியினுடைய போல் எப்பொழுதும் யோகாபியாசம் செய்து கொண்டிருக்கப்பட்டவனுக்கு ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் சக்தியும் உண்டாகும். யோகியானவன் தனக்கு யோகம் சித்திக்கும் என்னும் எண்ணத்தினால் பிரதிதினம் யோகாபியாசம் செய்து வர வேண்டும். யோகாபியாசம் சித்தியான பிறகு முன் சொல்லிய தூர சிரவண முதலாகிய சித்திகள் எல்லாம் பரமாத்மா சம்பந்தத்திற்கு யோக சித்திக்கு விக்னங்கள். ஆதலால் புத்திமான்கள் அப்படிப்பட்ட விஷயங்களில் இச்சை வைக்கலாகாது. தொடரும். ஓம்.